காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு விஜய் வந்து தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில தங்களோட கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் பல்வேறு கட்சிகளை வந்து தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவேக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு வந்து மதுரையில பிரம்மாண்டமான அளவுல நடந்துச்சு. இந்த மாநாட்டுல பேசின தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன சொன்னார்னா, திமுகவை வந்து கட்டம் கட்டி விமர்சனம், அதாவது ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது மட்டும் இல்லாம பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் வந்து விஜய் வந்து தாக்குதல் நடத்தி பேசினார் திமுக மீது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து தங்களோட கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பெரிய அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணாம தான் பேசினாரு. அதே நேரத்துல அதிமுக குறித்து வந்து அவர் பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதிமுகவுல இன்னே இருக்கிற தலைமையான எடப்பாடி பழனிசாமியை வந்து குறி வச்சு சில விஷயங்களை பேசினாரு. குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் தொடங்கின கட்சி வந்து இன்னைக்கு யார் கையில இருக்குங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அதிமுகவின் தலைமையை வந்து கேள்வி எழுப்புற மாதிரியான விஷயங்களை பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்த பேச்சோட தொடக்கத்திலேயே வந்து என்னன்னா, சிங்க கதையை சொல்லி வந்து சிங்கம் எப்பவுமே தன்னை விட பலமான பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது திமுகவை குறிப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம பிற விஷயங்களை வந்து தொடவே, அதாவது கெட்டு போனதை, அழுகி போனதை, செத்ததெல்லாம் வந்து என்னைக்குமே சிங்கம் தொடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதிமுகவை அது மறைமுகமா சொன்னதா சொல்லப்படுது. இது வந்து அதிமுகவுக்கு கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதே சூழ்நிலையில அதிமுக தலைமை குறித்தும் விஜய் வந்து பேசினது தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அதிமுக தொடர்ச்சியா வந்து விஜய் வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் தங்க பங்குக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவும் விஜய் மீதான விமர்சனங்களை வந்து வாரி இறைச்சிக்கிட்டு தான் வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா விஜயை பொறுத்த அளவுக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி தங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வர்றாரு கடந்த சில மாதங்களாவே. அதாவது அதிமுக கூட்டணிக்கு தான் ஆரம்பத்துல வந்து முயற்சி பண்ணாரு. ஆனா அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸை வந்து கூட்டணியில சேர்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்காக வந்து ராகுல் காந்தியை வந்து மீட் பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணார். ஆனா வந்து ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ, இல்ல வந்து காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவோ விஜயோட அழைப்பையோ இல்ல விஜயை சந்திக்கணும்னு நினைச்ச கேட்ட விருப்பத்தையோ வந்து அவங்க நிறைவேற்றல. குறிப்பா ராகுல் காந்தி வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு மறுத்து தெரிவிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படியாவது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுட்டா அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர் பேசின போது அவங்க வந்து டெல்லி தலைமைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோட தலைமையை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் வலுவா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போதைக்கு வேற எந்த கூட்டணியை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னனால என்ன பண்ணாருன்னா, விஜய் கேரளா காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து தொடர்பு கொண்டு அவங்க மூலமா வந்து ராகுல் காந்தியை சந்திச்சு பேசுறதுக்கான முயற்சிகளை பண்ணார். ஆனா அந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, பீகார்ல இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமா வந்து ராகுல் காந்தி ஒரு பேரணியை தொடங்கி இருக்கிறார். இந்த பேரணியில வந்து தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்றாரு. இந்த பேரணியில நம்மளும் கலந்துகிட்டோம்னா ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ராகுல் காந்தியை சந்திச்சோம்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர்ஸை வந்து நம்ம சொல்லி நம்மளோட கூட்டணிக்கு வந்து கொண்டு வரலாம். அதாவது திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸை வெளியேற்று நம்மளோட கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல விஜய் வந்து இந்த 14 நாட்கள் நடைபெறக்கூடிய பேரணியில வந்து கலந்து கொள்ள இருக்கிறதா கூறப்படுது. ஆனா அவர் என்னைக்கு கலந்துக்கிற போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இன்னும் தெரிய வரல. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணிக்கு வந்து விஜய் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில
இன்னொரு பக்கம் வந்து அதிமுக விஜய் தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காங்க. மதுரை மாநாட்டுல வந்து அதிமுகவை வந்து கிட்டத்தட்ட செத்த பாம்பு அப்படிங்கிறத விட அது வந்து செத்த விலங்கு, கெட்டு போன விலங்கு அப்படிங்கிற மாதிரிதான் விமர்சனம் பண்ணாரு அந்த சிங்க கதையை சொல்லி. இது வந்து அதிமுக தரப்புல குறிப்பா வந்து தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கே வந்து அதே கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தொண்டர்கள் மட்டத்துல அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. ஆனாலும் திமுக அப்படிங்கிற ஒற்றை எதிரியை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சரான ஆர்.பி. உதயகுமார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சிகள் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அரசியல். இதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்கிற கூடாது. ஆனா வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து தாவேகா வரணும். தாவேகா வந்தாதான் வந்து ஒரு பலமான கூட்டணி அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆர்.பி. உதயகுமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் எப்போது வேணுமானாலும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஆர்.பி. உதயகுமார் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகவை வந்து இந்த அளவுக்கு கேவலமா விமர்சித்த விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிறது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியை தான் விரும்புறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆர்.பி. உதயகுமாரோட இந்த கருத்து வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதே மாதிரிதான் விஜய் நடந்துக்குருவாரா? ஒருவேளை வந்து அதிமுக விமர்சித்தல மறந்து விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு போவாரா? அதிமுகவும் விஜய் விமர்சித்ததெல்லாம் மறந்து அவங்கள வந்து கூட்டணியில சேர்த்துக்குருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சிலர் வந்து சொல்றாங்க. அதாவது அதிமுக என்னதான் விரும்பினாலும் விஜயை பொறுத்தளவுக்கு அதிமுக வந்து தேராத கட்சி, அந்த கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஆனாலும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சி அழைப்பு விடுக்கிறனால விஜய் வந்து அது தொடர்பா ஆலோசனை பண்ணுவார் அப்படி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து அவரு காங்கிரஸ் கூட்டணியை தான் ரொம்ப விரும்பப்படுறாரு அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை முடிஞ்ச வரைக்கும் கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். எதுவுமே நடக்கல, எந்த கூட்டணியும் பெரிய அளவுக்கு வந்து இது பண்ண முடியல, பேக்கப் பண்ண முடியல அப்படின்னா கடைசி ஆயுதமா கடைசி முயற்சியா வந்து அதிமுக கூட்டணியில சேர்வது சம்பந்தமா விஜய் வந்து யோசிப்பாரு. அதனால இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சிலர் வந்து சொல்றாங்க. இந்த விவகாரத்துல நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.